இந்த மாத வாக்குத்தத்தம் நம்ம எல்லாரும் தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், அதுல 19ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் எல்லாம் அதான் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 26:19 ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். போன வாரம் நம்ம பார்த்த செய்தி ஞாபகம் இருக்கும். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமே 26ல இருந்தே பார்த்தோம். முதல் வசனத்துல பஞ்ச காலம், அந்த காலத்துல அதே வருஷத்திலேயே அவன் விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்ததாக 5ஆம் வசனத்துல பார்த்தோம். 26:5 சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். 12ல 100 மடங்கு, 13ல ஐஸ்வர்யவான் வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவன் ஆனான். அடுத்து 14 அநேக நன்மைகள் உண்டானது. பணிவிடைக்காரர்கள் பணிவிடை அநேகம். ஆமென். அப்ப நீங்க கேட்பதில் தப்பு இல்லை, கேட்கலாம். யோவான் சொல்றாரு, இதுவரை நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். நானும் சில நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வேணும், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்னும் பெரிய பெரிய இந்த வாகனம், கார், அதுக்கெல்லாம் உண்மையா சொல்லணும், நான் ஜெபிக்கல. ஏன்னா நம்ம வாடகை வீட்டுல தான் இருக்கோம். இப்போதைக்கு வசதிகள் நல்லா இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, வசதிகள் நல்லா இருக்கு. எங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, வந்திருக்கிறீங்க நிறைய பேர், வராதவங்க ஒரு முறை வாங்க, போன் பண்ணிட்டு. வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவுதான், ஒரு 100 மீட்டர் தள்ளிங்கன்னா மெயின் ரோடு, ஆட்டோ இருக்கு, அவங்களுக்கு 2 வீலர் இருக்கு. இப்போ முந்தியெல்லாம் 53E ஒரு பஸ் இருக்கும், ஒயிட் போர்டு, பழைய ஆட்களுக்கு தெரியும். அதுல வந்து நிப்பாங்க, கிருஷ்ணா மெடிக்கல் புண்ணாக்கடையில நிப்பாங்க. அது நின்னாங்கன்னா அந்த பஸ்ல தான் ஏறி மாங்காடு இறங்கி வீட்டுக்கு போவோம். அப்ப எங்க வீட்டுக்கிட்டே ஸ்டாப் கிடையாது. இப்போ அப்படி இல்லை. எதனா ஆட்டோ இல்ல கார், ஊபர், ஓலா, ரேபிடோ போட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு வசதிகளை தருகிறார். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது. வாடகை கொடுக்க கிருபை தருகிறார், வீட்டு வாடகை. அதனால இப்போ அந்த யோசனை இல்லை. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? அவே நம்ம திடீர்னு இப்போ ஹெலிகாப்டர் வேணும்னு ஜெபம் பண்ண தந்துருவாரு, எங்க கொண்டு நிறுத்துறது? புரியுதா நான் சொல்றது? ஆமா, அது போலதான். அது போல நிறைய பேருக்கு இன்னைக்கு கவலை என்ன தெரியுமா? நிறைய முடி கொட்டுதுன்னு. நிறைய வளர்ந்தாலும் பராமரிக்க முடியாது. அழியிலே சொல்லுங்களேன். நீ லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், அர்ஜென்ட்ல தூக்கி ஒரு கொண்டையை போட்டு வேலையை பார்ப்பாங்க வேகமா. அப்ப அது கோவச்சுக்குமா இல்லையா? என்ன பராமரிக்கிறது இல்லை. பராமரிக்கணும்னு நினைக்கிற எனக்கு இல்லை. இப்படிதான் நம்ம எதை வேண்டணும் வேண்டக்கூடாதுன்றது தேவன் அறிந்திருந்தாலும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்கள் தேவை இன்னது என்பதை பரமபிதா, சத்தமா சொல்லுங்களேன், பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, கர்த்தர் ஏற்ற வேளையில சகலவற்றை தருவார். ஈசாக்கு அப்படித்தான் ஆசீர்வதித்தார், பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு. 15, 16 பாருங்க, மிகவும் பலத்தவனானா. தெரியுதா? மிகவும் பலத்தவன். தயவு செய்து பைபிள்ல நீங்க அப்படியே தொடர்ந்து என்னோட வாங்க. 19ல நீரூற்றை கண்டார்கள். அல்லேலூயா. 24 கர்த்தர் தரிசனமாகி, தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாத, ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததிய பெருக பண்ணுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து 29 நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்புறம் 35 அதிகாரத்துல வாசம், அவன் பூரண வயசுள்ளவனாய் மரித்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம். ஒன்று, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன சொன்னாரு? உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக சொல்லிட்டார். ஆனா அதை யாரை கொண்டு செய்கிறார்? ஈசாக்கை கொண்டு செய்கிறார். அப்போ கர்த்தர் சொன்னதை நிச்சயமா செய்வார், அல்ல மாற்று. ஆனால் நான் அடிக்கடி சொல்ற, நான் கற்றுக்கொண்டது, நான் என் சபைக்காக பெங்களூர்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஊழியக்காரரை நான் இந்த வேலையில் நினைத்து, கர்த்தர் இன்னும் அவரை நல்ல ஆயுசோடு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவனுடைய தகப்பனார், ஆமேன், அவரு KR பால், அவரும் இன்னும் 4 ஊழியர்களும் சேர்ந்து பெந்தகோஸ்தே என்கிற அமைப்பை பெங்களூர் பட்டணத்தில் உருவாக்கி, இன்னைக்கு நீங்க போன பார்க்கலாம், கண்டோன்மெண்ட்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதாவது பெங்களூர் ஈஸ்ட்ல இருந்து கண்டோன்மெண்ட் போகிற வர ஈஸ்ட்னு ஒரு சின்ன ஸ்டேஷன் இருக்கு. அதுல இருந்து கண்டோன்மெண்ட் போற வழியில பாத்தீங்கன்னா பம்ப பஜார்னு ஒண்ணு வரும். அந்த இடத்துல இன்றைக்கு மெயின் ரோட்ல சர்ச் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்துல குளிப்பதற்கு அந்த ஊழியரோட வேட்டிய மனைவி பிடிச்சுக்குவாங்களாம். இவங்க தண்ணி உணர்ந்து வச்சு பக்கெட்ல பிளாட்ஃபார்ம்லயே இந்த ஓரமா குளிச்சுட்டு திரும்ப அப்படியே அந்த இடத்துல ஊழியம் நடத்தி
இன்னைக்கு அதே இடத்துல ஒரு 1.5 கிரவுண்ட் இருக்கும், அளவு சரியா தெரியல, பெட்ரோல் பங்க் பக்கத்துல பெரிய ஒரு இடத்தோடு கூடிய சபை. அந்த ஊழியர் தான் பெந்தகோஸ்து அமைப்பு அங்க ஏற்பட காரணம். அவரோடு இன்னும் 4 ஊழியர்கள். பெந்தகோஸ்து உங்களுக்கு தெரியும், அபிஷேகத்தை நம்பி அதுவரை அப்படிப்பட்ட சபைகள் கிடையாது. அதுல அப்படி நடத்து அவங்களுக்கு குழந்தை கிடையாது, இந்த கேஆர் பால். அப்ப அவங்க ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை ஒரு முஸ்லிம் குழந்தை, இஸ்லாமிய குழந்தை. அந்த குழந்தை வளர்ந்து ஊழியக்காடி மகனாக இன்றைக்கு டேனியல் பால், பாஸ்டர் டேனியல் பால் ரெவரன், நல்ல ஆராதனை செய்வார், நல்ல நல்ல வார்த்தைகள்லாம். அங்கதான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். அப்ப அங்க நான் கற்றுக்கொண்டதுதான் நிறைய ஊழியர்களை வரவழைத்து பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கிறேன். அப்படிதான் சார்ல்ஸ் சாரோன் கோடம்பாக்கம் சாரோனின் ரோஜா ஏஜி சபை அங்க வரும்போது பழக்கமாகி கடைசி நானும் அந்த சர்ச் போய் எங்கள் திருமணத்தை நடத்தி வச்சு, அப்போ இப்பொழுது நடக்கிறத நீங்க உதாசீனப்படுத்தினால் பின்னே தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாமல் போகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது நீங்க உங்களை வைத்திருக்கிற சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியம், ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேர் பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப மட்டமாவோ அல்லது ஏதோ ஒரு நினைவுல பேசினதெல்லாம் சூழ்நிலைகள்லாம் ஒருவேளை இருந்திருக்கலாம் பழைய நாட்கள்ல. குடும்பங்களை குறித்து, நபரை குறித்து ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்லாம் பேசின நாட்கள், அவங்க குடும்பத்தை குறித்து பேசினவைகள். ஒண்ணுது பாருங்க, இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலும் ஒரு ஜோஸ்வின் உங்களுக்கு தெரியும், வீட்டுல அவ்வளவு பிரச்சனை, அந்த பையன் வளர்ந்துட்டான், இப்போ அதற்கு மத்தியிலும் வந்து ஊழியம் செய்கிறார்கள். ஒரு ஆமையன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. மைக்கு கிடைக்கிறதுனால அல்ல, நீ ஏதோ நான் ஏத்துறேன் அதனால அதுக்காக என் பின்னாடி வருகிற ஆட்கள் அல்ல. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டேன். ரெபல் வந்து 10th +1 அதுல இருந்து இங்க வராப்புல வந்து இதுவரை பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, வேற எதையுமே கேட்க மாட்டார். அடுத்து ஊழியனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, கடைசியா நாங்க ஏதாவது சந்தோஷப்பட்டுக்கணுங்கிறதுக்காக போல நாங்க போய் அந்த பொண்ணு முடிவாச்சு. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, நல்ல ஒரு மகளை போல ஜெனிய கொடுத்து பிள்ளைகளை, எத்தனையோ சபை குடும்பங்கள் அப்படி நீங்க இருக்கிறீங்க. ஆகவே இன்றைக்கு நடப்பதை உதாசீனப்படுத்தி கொண்டிருந்து பின்னே வருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாது இருப்போமாக. ஒரு ஆமையன்னு சொல்லுங்க. எங்க சர்ச்சில் நான் இருந்து ஞானஸ்நானம் பெற்று அங்கே இருந்தே நான் பைபிள் காலேஜ் அப்ளை பண்ணி SABCன்னு சொல்லி, எங்க பாஸ்டர் கொஞ்சம் வருத்தம் தான். ஆமே, சில இடங்கள்லாம் வேற மாதிரி கூட சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நிறை குறைகளை விட நிறைவுகளையே பேசி வராமே, ஊழியக்காரர்களை நேசிப்பது, ஊழியக்காரர்களை கொடுப்பது, ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்லுகிற எந்த நபரோடு கலவாமல் இருப்பது ரொம்ப 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 நமக்கு ஆசீர்வாதம். இதை சொல்லும் போது இன்னொன்னு சொல்லுவேன், என்ன சேஃப் பண்ணிக்கல, என்ன பாதுகாத்து கொள்ளவில்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அது உதாரணம் தான். வெளிநாட்டுல இருந்து பேசும்போது போன வாரமே நான் சொன்னேன் சாட்சி, ஜிபே நம்பர் அனுப்புங்கன்னு சொன்னேன், அனுப்பவே இல்லையே. ஆனா கடைசியா அவனை கண்டுபிடிச்சு, ஏற்கனவே இருந்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சு அவர் என்னை கனப்படுத்தினார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றது போல ஏதோ வாழ்ந்து ஏதோ முடிஞ்சிட்டு போற காரி கிருபாகனா தான் சொல்றது. ஏன்னா சின்னது உணர மாட்டேன், பிறப்பிலேருந்து கிறிஸ்துவலா இருக்கிறதுனால நம்ம அநேக நானே கூட உணராம இருப்பேன். ஆனா சேர்த்து வைப்பது எல்லாம் தேவன் தருவார், நிச்சயமா தருவார். ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாம் பார்த்து, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டோம். இப்ப ஆசீர்வாதத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஆபிரகாம் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து போடுறாங்க, தண்ணியை பார்க்கல. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆனா அவருடைய மகனாகி ஈசாக்கின் நாட்களிலே இதே போல வாக்குவாதம், எசைக்கு சித்தனா பேர் வைக்கிறான், கடைசி வாக்குவாதம் நின்றது, சுரக்கம் நீர் ஊற்றை கண்டார். அது மட்டுமல்ல, நான் சொன்ன வாசித்து 7-8 ஆசீர்வாதங்கள் நம்ம இதற்கு ஈசாக்கு கிட்டே கர்த்தர் சிலவற்றை எதிர்பார்த்தார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எனக்கு அங்க போதிச்சாங்க, பைபிள்லயும் இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரயில்வே ட்ராக் மாதிரி, தண்டவாளம். ஒண்ணு கோணலா இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒண்ணு கர்த்தர் செய்யக்கூடிய வேலைகள் நிச்சயமா செய்வார், மாற்றமே கிடையாது. நம்ம கூட போய் சொல்லுவோம், என்னாகமம் 23:19 போய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. ஆனா நம்ம போற ட்ராக் இருக்குல்ல, கவனிங்க, அது நேரா இருக்கணுங்கிறதுக்காகதான் இந்த பைபிளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க. அப்படின்னா நீ பிரசங்கம் பண்ற, நீ ரொம்ப அப்படியே நேரா போறியா அப்படின்லாம் நாம பேசக்கூடும், கால்கள் வரக்கூடும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நேர் படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அப்ப என் உள் மனதுல நேரா ஓடணும் கர்த்தரை பார்த்து. ஆமே, அப்படி ஓடின பேதுரு முழுகவில்லை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்போ சில விஷயங்கள் எல்லாம்
நான் சொன்ன தம்பியும் சரி, அவங்க குடும்பம், அவங்களும் எனக்கு பழக்கம். நடுப்புற பல வருஷங்கள் என்ன தொடர்பு விட்டுட்டாங்க. நேற்று தான் முழுசா சொன்னாப்புல எல்லா விஷயமும். பேச நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி சர்ச் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டுதான் அந்த இருபோட பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு காலையில கேட்டேன். 3:45 4 மணி கேட்டுருந்தேன். ஏன்னா கேட்கலனாலும் அங்க டிக்கு விழாது. அவ்வளவு பாரப்பட்டு அனுப்புற நான் செய்திலாம் எடுத்துட்டு நேற்று. அதனால கேட்டா அவன் சொல்றாங்க, வீட்டுல அந்த பையன் சொல்றான், அத்தனை ஆசீர்வாதங்களையும் அப்பா இழந்துட்டாங்க. ஆமென். எல்லாம் போச்சு. காரணம் அங்கு உள்ள சபை ஐக்கியங்கள், ஆமென், போதனைகள், அதெல்லாம் எல்லா பெரிய அளவுல சொல்றான். ஒரு பெரிய இடம் வாங்கி அதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், லட்சங்களை அனுப்புனேன், எல்லாமே போச்சு. இப்போ வெறும் 100 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்யணும்னு, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, சமாதானமே இல்லை. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. மனைவி தூங்குறாங்க, 4 பிள்ளைகள் இருக்காங்க, கர்த்தருக்கு பயந்த தம்பி, நல்லா சம்பாதிக்கிறாப்புல. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நான் சொல்றது கர்த்தர் நிச்சயமா அப்பாவை விட, அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதம் அப்படிப்பட்ட தொடர்பு வர காரணம் என்ன? நான் எதையோ ஒண்ணு சொல்லலாம், பைபிள் ஆசீர்வாதமான வார்த்தை நிறைய இருக்கு. உடனே சொன்னா எனக்கு இன்னொரு உதவி வரும், அங்க இருந்து டங்குன்னு விழும். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்க. ஆமா, நிறைய விழும். நான் அப்படி இல்லை. நான் என்ன யோசிச்சேன், இந்த மாத தொடர்பு வராது. அவங்க அப்பா பிரச்சனை எல்லாம் சொல்லும் போது, ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவிலே தண்ணீர் சுரக்காவிட்டாலும் உன் நாட்களிலே தண்ணீர் சுரக்கும். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். இல்லாட்டி எனக்கு இந்த வார்த்தையை இந்த மாதம் கொடுக்கணும்? எத்தனையோ வாக்குத்தத்தை நான் எடுத்தேன் இல்லையா? போன மாதம் தொடர்பு கொண்டிருக்கலாம். இந்த மாதம் சரியாய் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்க பாருங்க, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறான் அந்நிய தேசத்தில். ஆனா தொடர்பு எங்க? நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்ப நாட்களில் எதை வைத்து என்னை உயர்த்தினார்? எப்படிப்பட்ட பிசாசு எங்க வீட்டுல இருந்து போச்சு. அம்மாவுக்கு 3 மலைப்பாம்புகள் போல, மலைப்பாம்பு தெரியுமா? இவ்வளவு பெருசு இருக்கும். அது அப்படியே அவங்க உடம்புல இருந்து வெளியே வரதை நான் லிட்டரலா பார்த்தேன். அப்படின்னா ஊறி கொண்டு போகிற பாம்பு அல்ல, ஊறுகிறதை நான் கண்ட மற்றவங்களுக்கு தெரியாது உடம்புல இருந்து. இன்னைக்கு உண்மையான சாட்சி, அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டவர்கள் இன்று வரை சுகமா இருக்கிறாங்க. திரும்ப 2014 15 அந்த வருஷங்கள்ல இன்னொரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணும் போதோ கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இப்படி 3 முக்கியமான விடுதலை ஷேர் பண்ணாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஆகவே நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்மை தேவன் எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு கீழே இருப்பது போல நம்மளை ஆண்டவர் அனுமதித்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய தேவனை கனப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவன் காண்பித்த சபை, எந்த சபையில் வைத்து உயர்த்துகிறாரோ, எந்த சபையில் வைத்து சத்தியங்களை போதிக்கிறாரோ, அந்த சபையோடு ஜீவன் உள்ளவரை கர்த்தரோடு இசைந்து நடக்கும்போது ஈசாக்குக்குள் காணப்பட்டது தேவன் எதிர்பார்த்தது. முதல்ல டக்குன்னு சொல்ல முடியுமா யாராலோ? அவன் உடன்படிக்கையின் மகன். அல்லேலூயா. 40 வயதுல அவன் பிள்ளை பிறந்து அந்த ஈசாக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஈசாக்குன்னு பேர் வச்சுட்டு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆபிரகாம் உடன்படிக்கை. 2வது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? விருத்த சேதனம் அடையாளம், கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் நமக்குள்ளே காணப்படுவதை தேவன் விரும்புகிறார். ஒரு அழியிலேயே சொல்ல தம்பி சொல்லும் போதெல்லாம் அந்த அடையாளம் இருக்கிறது, அந்த வசனம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அண்ணன் தம்பின்னு நான் சொல்லாம ஒரு முறை போட்ட கோஷ் முடிக்கும் போது தம்பின்னு இல்லைன்னு போன தடவை நீங்க போட்ட மெசேஜ்ல பாருங்க. அப்ப இது ஒரு பணத்தினாலோ அல்லது ஏதோ நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்படுகிற அன்பினால் அது அல்ல. தேவன் உனக்கா எனக்கா ஜீவனை கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மரண பரியந்தம் நடத்துவார். உங்க பிள்ளைகள் சந்ததிகள் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? இப்படிப்பட்டவர்களை பார்த்தோம். அப்புறம் அவன் எதை ஆரம்பிச்சாலும் அந்த அந்த என்ன துறவு பேர் என்ன? ராய். அந்த துறவு பேர் என்ன மறந்துட்டீங்க பாருங்க. இந்த துறவுகள்ல இருந்து ஆரம்பிக்கிறான். அங்கதான் கூடாரம் போடுறான். அது ஆகாரின் காலத்துல வெட்டப்பட்ட துறவு. அப்ப அண்டர் காட்ஸ் சூப்பர்விஷன், ஆண்டோடைய மேற்பார்வையில இருக்க விரும்பினான். அடுத்து என்ன விரும்பினான்? தாழ்மை. ஒரு அழியிலே சமாதானத்தை விரும்பினான். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஆமா, சமாதானம், கீழ்ப்படிதல், இது ஈசாக்குக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். விசுவாசம், அது உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தினால் ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து தன் 2 பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். பஞ்ச காலத்திலே விசுவாசத்திலே விதை விதைத்தான். அதான் உண்மை. அதே வருஷத்திலே இல்லாட்டி வராது, 100 மடங்கு விதை அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஒரு அழியிலே செல்லம். இன்றைக்கு ஒரு பள்ளத்தாக்கை நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். ஆகோரின் பள்ளத்தாக்கு பார்த்தோம், அழுகையின் பள்ளத்தாக்கு நம்ம பார்த்தோம்.
அதுபோல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவன் எனக்கு உணர்த்தினதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ், அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கின் பேர் ஆயலோன் பள்ளத்தாக்கு. ஆயலோன், ஒரு முறை சொல்லம் ஆயலோன். இந்த பக்கம் நான் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆயலோன், அட சொல்லுங்களேன். ஆயலோன் என் மேல கோபமா? எதுவும் கோபமா? சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. ஆயலோன் பாருங்க இருக்கா? என்ன இதை போட்டு சீக்கிரம் போடுங்க. என்னன்னு சொல்லியா? சரி, யோசுவாவின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜோஷுவா 10ஆம் அதிகாரம். யோசுவா திருப்பிட்டீங்களா? உபாகமத்திற்கு அடுத்ததாக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தர் முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும். சொல்லாம ஒரு முறை ஆயலோன். சத்தமா சொல்லுங்களேன். பின்னாடி சொல்லவே இல்லை 2-3 பேர். ஆயலோன் சொல்லுங்களேன். ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும். ஆமா, இந்த ஸ்கூல் நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல? நம்மளாம் படிச்சுட்டு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா எனக்கு அது தொடர்ந்துகிட்டே வருது. திறந்து வச்சு அதை எழுதி இதை எழுதி, எழுதுற பழக்கம்லாம் இங்கேயே மட்டும் விட்டுறாதீங்க. வீட்டுல போயும் வசனங்களை எழுதுங்க, படிங்க, நிறைய புக் படிங்க. என்கிட்ட நிறைய இருக்கு, வந்து வாங்கி படிங்க. காலங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, சீரியல் அதிகம் பார்க்க மாட்டீங்க. சரி, சீரியல் மற்ற காரியங்கள் போன் வந்தாலே நிறைய எடுக்காதீங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நல்ல காரியங்கள்லாம் பேசுமா பேசுங்க சிஸ்டர், பேசுங்க பிரதர். நானா இருந்தா கூட பேசுங்க பாஸ்டர், இல்ல ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, வச்சிருங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, இல்ல மெதுவா பாஸ்டர் பத்தியா நேத்து அப்படியே அது பத்தியா பின்னாடி நின்றுட்டு அப்படி மெதுவா வரும். அது இது எங்களை எரும மாடு மாதிரிலாம் ஆக்கிடுவாங்க. அது இது அப்புறம் கிழமைகள் பேர்லாம் வைப்பாங்க, வெள்ளி சனி அப்படிலாம் பேர் வைப்பாங்க. நீங்க நல்லவர்களோட நல்ல பழகுங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். நல்ல நல்லவங்க நிறைய பேர் இருக்கு, அவங்களோட நல்ல பழகுங்க. போன் வருகிற நோக்கத்தை தெரிந்து விலகி கொள்ளுங்கள். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை எல்லாம் விட்டு விலகு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, தயவு செய்து உடன்படாதீர்கள். உடன்படவே வேண்டாம். ஏன்னா நான் கற்றுக்கொண்டதான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம உடன்பட்டு இருந்தால் நானும் இந்த மாதிரி தைரியமா, அதாவது கர்த்தரை நம்பி ஜனங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். நேற்று கூட நான் அதான் அப்படிதான் ஆயத்து ஜெபம் கூட, தேவன் புதிய புதிய ஆத்துமாக்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். கையில எடுத்து உடனேயும் ஒரு காரு, என்னோவா காரை கொடுத்துட்டு ஓட்டுப்பா தம்பினா எனக்கு கைகால் புரியாது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நான் பெங்களூரோ திருச்சியோ போயிட்டு காலைல 5:50 இதான பெங்களூர் ரூட், இங்க வந்து ஆராதனைக்கு வந்துருவேன். பல்ல விளக்கிட்டு இந்த மிஸ்டர் பீம் பாத்துறீங்களா? அந்த மிஸ்டர் பீம் தானப்பா, பீனா பீமா? ஆமா, ஒரு இதுல பாக்குறேன், டைம் ஆயிடுச்சு அவனுக்கு. இப்படி பாத்துக்கிட்டு பிரஷ் எடுத்து பேஸ்ட் எடுத்துட்டு அப்படியே காருக்குள்ள ஏறுறான். அண்டர்வேர் மட்டும் போட்டிருக்கான், பேண்ட்டை உள்ளே போடுறான், ஸ்டேரிங்ல காலை வச்சு பாட்டில போயிட்டு அங்கேயே எல்லாம் பண்ணிட்டு ஆபீஸ் போறான். ஒரு அழியிலேயே சொல்ல. அது போல நான் வந்துடலாம். ஆண்டவர் தெரியும். ஆட்டுக்கு வாழ பாருங்க, கரெக்டா அளக்கப்பட்டவர்கள் அளக்கும்படி விட்டு கொடுக்குறாங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நிச்சயமாதான். ஆமா, அதனால ஆண்டவர் தெரியும் என்னென்ன உயர்த்தணும். ஆமா, சில பாருங்க, ஊழியம் கொடுத்தால் அப்படின்றது இல்லை, செய்தால் சீக்கிரம் வர்றது போறது. நம்மள கர்த்தர் பாருங்க, சில பாவங்களை கூட கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். ஆனா அந்த இருதயம் இருக்கு இல்ல, ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? நம்ம உண்மையா தேவனை நேசு ஓடுறோமா, சர்ச்சுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டா கர்த்தர் முடிவுல உயர்த்தி கொண்டே இருக்கு. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். ஆமா, ஒரு அன்பு இல்லாமல், தேவ அன்பு இல்லாமல் ஆலயத்துக்கு வரதில்லை, ஏற்ற நேரத்துக்கு வரதில்லை. ஆமா, ரொம்ப அருகாமையில் இருந்து கூட கர்த்தர் நேசிப்பது. ஆனா ஜனங்கள் மத்தியில நான் நல்ல போதகர், நான் நல்ல வசனம் தெரியும், நம்ம பக்தி உள்ளவன் என்று நான் காட்டிக் கொள்ளுவதை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஒரு நாள் சொல்லுவார், ஏதாவது நான் கேட்கும் போது, நீதான் அப்படிதான் இருந்தில்ல, உனக்கு தெரியாதா அப்படின்னு கைவிட்டு விடுவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அவே குணாதிசயங்களை பார்க்கிற தேவன். இந்த இடத்துல ஆயலோன் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் யோசுவா சொன்னதை செய்தார். ஆமே, இந்த சூரியன் நின்ற இடம் வேலி ஆஃப் ஆயலோன். ஆமா, இதுல நான் வாசிக்கிற உங்களுக்காக இந்த ஆயலோன் பள்ளத்தாக்குல என்ன நடக்குது. 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, தயவு செய்து கவனிங்க.
யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செய்தை கேள்விப்பட்ட போது கிபியோனின் ராஜதான பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் மேல் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதே எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபியாவுக்கும். யாராவதுக்கு எழுத்து வரலன்னா இதை வாசிச்சா வாய் எழுத்து வந்துடும். ஒரு அழியில சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எங்க பெங்களூர் பாஸ்டர்மாட்ட போய் வேணும்னு வாழை பிள்ளைங்களா போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. மீதி பேர்லாம் சொல்லி வச்சிருவாங்க. அவங்க நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க, நான் வராது. நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க, நான் வராது. அதனால நல்லா இருக்கேன் அப்படி. அது நம்மளுக்கு யாரு கையிலும் இல்லை, வெளியில கூட சரியா தமிழ் எழுத்து வரலாம். இது மாதிரி வாசிச்சா எழுத்துக்கள் வந்துடும். பாருங்க, வாசிக்க முடியல. பீராம் இல்லையா? எல்லாருக்கும் ஆள் அனுப்பி என்ன பண்றான்? 4ஆம் வசனம், நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் எங்களிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்தரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாவது கிபியோனில் இருந்த ஜனங்கள் ஆண்டவருடைய தாசனா யோசுவாவோடு சமாதானம் பண்ணி வாசமா இருக்கிறாங்க. இதை காண்கிற மற்ற குடிகள் பொறாமை கொண்டு யுத்தம் பண்ணுவதற்காக ஆட்களை அனுப்புகிறார்கள். மொத்தம் 5 ராஜாக்கள். ஒரு அலிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். 5ஆம் வசனம் பாருங்க. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மோத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, ஆமென், யோசுவாவோடு சமாதானமாய் கிபியோனிகள் இருக்கிறார்கள். யோசுவா தேவனுடைய மனுஷன். இவர்களுக்கு விரோதமாய் 5 தேசத்தின் ராஜாக்கள் எழும்பி வருகிறார்கள். இந்த காலை வேளையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. எந்த போராட்டம், எந்த சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்தாலும், ஆமென், நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்காமல் மழை போல் வியாதிகளோ அல்லது பற்றாக்குறைகளோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க கூடுமானால், இந்த 5 ராஜாக்களை போல இந்த கிபியோன் தேசத்து குடிகளும் யோசுவாவுக்கு ஆள் அனுப்பி 6ஆம் வசனம், அது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்துக்கு வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களில குடியிருக்கிற எமோரியின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். ஏன் கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு ஆள் அனுப்புறாங்க? யோசுவா தேவனுடைய மனுஷன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மூத்த ஊழியர், தலைமை போதகராய் மோசே இருக்கும் போதே உண்மையாய் அவனுக்கு உதவிகள் செய்தவன் இந்த யோசுவா. ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன். அதாவது ஆலயத்துக்குள்ளே ஜனங்கள் வரும்போது நல்ல கத்தி ஜெபிக்கிறது, அப்படியே வசனங்களை சொல்லி பாரத்தோடு கண்ணீர் விட்டு அப்படியே ஆண்டவரே தேசத்தை தாரும் அப்படிங்கிறது. நல்லது. பல யூடியூப்ல வர பரிசுத்தவான்கள் அந்த ஜெபங்கள் நிறைய செய்வது. இன்னும் சொல்ல போனா ஒரு தேவனுக்கு நாங்கள் தான், மற்றவரெல்லாம் ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலையை காட்டிக் கொள்ளுவது. இப்படி யோசுவா இல்லாமல் வசனம் சொல்லுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, மோசே ஊழியக்காரன், அன்றைக்கும் பிரகாரம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, எல்லா ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது, தூபம் காட்டுதல் முதற்கொண்டு. ஆனா அதுல உதவி ஊழியராய் இருந்த யோசுவாவை குறித்து என் வேதம் சொல்லுகிறது, அவன் பணிபடைக்காரனாய் இருந்தான். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன். ஒரு கையை இங்க வைத்துக் கொண்டு எபிரேய நிருபம், நான் இதெல்லாம் எழுதிட்டு வரல, ஆனா சில வார்த்தைகள் கற்று ஞாபகப்படுது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது, நீ அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கிறிஸ்து யாரு? அனுப்பப்பட்டவர், மேசியா, கர்த்தர் அவர் தான். அவன் ரட்சிக்கிறவர், தேவாதி தேவன். கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு, தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதற்கு, எது வேணா போட்டுக்கோங்க,
தன்னை சிறந்தவன், ஜபவீரன், ஜபவீராங்கனை அல்லது பல ஐக்கியங்கள் என்று காட்டிக் கொள்ளுவதற்கு எதுவா நீங்க போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஊழிய நல்ல பிரசங்கம் பண்ற என்னையும் நான் போட்டுக்கிறேன். தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று இயேசுவோடு சொன்ன பிதாவே அவரை உயர்த்தினார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்படி இந்த யோசுவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதனாலதான் மோசே காலம் போய் யோசுவாவின் காலம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அவன் மோசே காலத்துல கோலை நீட்டணும், யோசுவா காலத்துல கொஞ்சம் பயங்கரமா இருந்தாலும் தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிற, கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற தன்னுடைய தலைமை போதகர் கூட அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல, கண்ணாலதான் பார்த்த. ஆனா யோசுவாவுக்கு அந்த கிருபை கொடுத்தார். இது மட்டுமல்ல, 24ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட், உலகம் எங்கோ சொல்லப்படுகிற கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல. யோசுவா சொன்ன தெரியுமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை இயேசு. ஒரு அழியிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, திரும்ப திரும்ப வாலிப தம்பியெல்லாம் நான் சொல்ல காரணம், அவன் பெயருக்காக இல்லை, கொடுக்கறாங்கிறதுக்காக இல்லை. அந்த வார்த்தை கூட வரும் சில நேரங்கள்ல, நிறைய கிடைக்குது போலன்னு. ஆமென். வாலிப வயசுல எப்படி வேணா போலாம், புரியுதா நான் சொல்றது? ஒரு அழியில் அது ஆண் பிள்ளைகள். ஆமே, கயிறு கட்டப்படாத ஒரு தரிகட்ட ஒரு குதிரையை போல ஓடலாம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நான் திரும்ப பெருமைப்படுத்தினா யாரும் எனக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்லை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அன்புதான், தேவ அன்பு இருந்தாலும் கட்டப்படுவோம், கிடைக்கும், கொடுக்கப்படும், சபை கட்டப்படும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், ஊழியத்துல நிற்க முடியும். ஆமே. அப்ப அந்த வாலிப வயதை நினைக்கிறேன், சில வாலிபர்லையும் நினைக்கிறேன். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆமா, எந்த பிரச்சனை கலந்து கொள்ளாமல், நாம எதிர்த்து பேசாமல் ஒரு நாளோ வாலிப பிள்ளைகள் ஒரு ஆமே இன்னைக்கு கத்தர் பாருங்க பல விதங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்க, நல்ல தாய் தகப்பன், ஆமே, நல்ல உறவுகள், திருமணம், ஏற்ற வயதுல நல்ல பிள்ளைகள், நல்ல வருமானங்கள், சபைக்கு உதவியாக. நான் திரும்ப சொல்றேன், கொடுப்பதினால் மட்டும் நான் சொல்லவில்லை. ஆமே. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நம்ம பேசுறது எல்லாத்தையும் நம்மில அநேகர் கேட்கிறோமோ இல்லையா? யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவை தேவன் ஆசீர்வதிக்க ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடைக்காரனாக இருந்தான். கர்த்தர் தான் பார்த்தார். மோசே செத்த உடனே ஆமென், ஆண்டவர் நேரா பார்த்து சொன்னாரு, யோசுவாவே நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக, ஒரு நபர்னு கூட சொல்லிருக்கலாம், மரியாதையை கொடுக்கல, ஒருவனும் அங்க அப்படியே பெண்ணையும் போட்டு ஒருத்தையும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில். நான் கிருபாக அடிக்கடி சொல்றதுதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், காதுக்கு வரும், உட்காந்து அழறதோ, ஆமே இது நியாயம் என்று சொல்லுவதோ, நீதி வேண்டாம். அல்லேலூயா. இப்ப அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடந்த நாட்கள் சிலர் பேசும்போது கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு அழியில சொல்லு, சத்தமா சொல்ல மாட்டீங்க? அட சத்தமா சொல்லுங்க. இப்போ எனக்கு முக்காவாசி வாழ்க்கை முடிஞ்சு போனது போல ஒரு சந்தோஷம். ஒரு அழியில சொல்லுங்க. ஏன்னா நான் இருந்த முன்னாடியோ அவங்க முன்னாடியோ தெரியாது. ஆனா இணைந்து இருக்கிற ஒரு குடும்பம், நெருங்கி இருக்கிற ஒரு குடும்பங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க? மூக்குல பிரச்சனை, அந்த பெண்டா இருக்கு லேசா எலும்பு, அவருக்கு அந்த பிரச்சனை. ஆனா அவங்களால முடிந்த அளவு ஊழியங்கள் செய்கிறார்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லும். நான் திரும்ப ஐஸ் வைக்கல, இதுவும் வரும். பாஸ்டர் அப்படியே சேஃப் பண்றாரு பிரதர்ஸ், ஒண்ணும் கிடையாது. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை, பாடுவது. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, இப்படி நம்ம வாழ்க்கை தியானிக்க தான் பைபிள். அதான் போன வாரம் ஈசாக்குக்கு இன்னொரு குணம் என்ன தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்க. அவன் சாயங்கால வேளையில தியானம் பண்ணுகிறவனாய், தன் மனைவி மலடியா இருந்தவளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவனாய், ஜெபமும் தியானமும் இருந்த ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு விருத்தி அடைய மகா பெரியவனாக பலத்தவனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் நம்ம செய்திக்குள்ளே போல 8 ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? 5 ராஜாக்கள் எதிர்த்து வருகிறார்கள். அல்லேலூயா. யோசுவா ஆண்டவருக்கு முன்பாக ஆமென் ஊழியருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எந்த பெருமையும் எதிர்பார்த்திருந்தால், ஒரு கூட்டத்தை சேர்க்க நினைத்திருந்தால், சில வீடுகள், சில இஸ்ரவேல் புத்தன் வீடுகளை மட்டும் சுதந்திரித்து கொண்டு போய் அங்கே தங்க, பேச, வாசம் என்ன லாபத்தை எதிர்பார்க்க காத்திருந்திருப்பானே. ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த யோசுவா இப்ப பார்க்க போறோம். கைவிடாதபடி 5 ராஜாக்கள் எழும்பினாங்க. நான் வேகமா சொல்றேன். அல்லேலூயா. என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். இப்ப இவன் என்ன பண்றான்? கீழே வாங்க என்று சொல்ல சொன்னார்கள். 7 உடனே யோசுவா சகல யுத்த மனுஷர், பராக்கிரமசாலிகள் எல்லாம் போறாங்க.
8ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவளுக்கு பயப்படாய். வந்துருச்ச வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்ல கைகளை தட்டி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா? இது போதாது. நல்லா நல்லா நீங்க என்ன கை தட்டு, பின்னாடி கொஞ்சம் கை தட்டுங்களேன். நல்ல ஆண்டவருக்காக. ஆமே. முதல் வார்த்தையே பயப்படாயாக. அப்படியே நீங்க பிடிச்சுக்கோங்க. பயப்படாதிருங்கள். ஆமே. உங்க கைகள் அவங்களை நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ட்டார். ஒப்பு கொடுத்து திரும்ப சொல்றாரு பாருங்க, அவர்களில் ஒருவர் உனக்கு முன்பாக. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. திரும்ப பாருங்க 9ஆம் வசனம், யோசுவா கில்கா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல், நைட்டெல்லாம் நடக்கிறான். நடந்துட்டு யாரு மேல? அந்த 5 ராஜாக்கள் ஜனங்கள் இருக்கிறாங்களே அவங்க மேல வரான் பாருங்க. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பா கலங்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமா மடங்கடித்து பெத்தேரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மட்டும் மக்தோ மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியில இஸ்ரவேலுக்கு முன்பா ஓடி போகையில், கவனிங்க, அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவளை பார்க்கிலோ கல், அதாவது தேவ ஜனங்கள் சண்டையிட்டு, அதாவது அவங்க பிரயாசம் பலன் அதை வீணாகாம கர்த்தர் பார்த்துக்கிட்டு அவரே யுத்தம் பண்ணி கல் மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இப்பதான் ஒரு முக்கியமானது 12, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே கண்களுக்கு முன்பாக நீ நில், தரித்து நில் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இதற்கு நாசா விஞ்ஞானிகளும் ஆதாரம் இருப்பதை சொல்லுகிறார்கள். பூமி, அந்த பூமியை சுற்றிலும் சூரியன் வருகிற அந்த கணக்கை பார்க்கும்போது அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு நாள் அவர்களால கணக்கிட முடியவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது உண்மை. ஏதோ நான் கிறிஸ்தவன் ஊழியக்காரன் என்பதற்காக இதை சொல்லல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த இந்த யோசுவாவின் ஒரு சின்ன ஜெபம், எதை பார்த்து? சூரியனை பார்த்து தரித்து நில் என்று கர்த்தர் சமூகத்தில் சொல்லுகிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப முதல் குறிப்பு எழுதிக்கங்க, ஜெபம், விசுவாசோடு கூடிய ஜெபம் காலங்களை கூட மாற்றும் உங்களுக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 24 மணி நேரம் இல்லையா ஒரு நாள், இரவு பகல் சூரியன் சுத்துது. ஆனால் இந்த யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்த காரியம், பகல் முழுவதும் எவ்வளவு மணி நேரம் தெரியாது, சூரியன் ஒரே இடத்துல நின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதிரிகள் முறியடிக்கப்படுகிற வரை, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தரித்திரியங்கள் முடிவுக்கு வருகிற வரை கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் உனக்காக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு வினாடி இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம், ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், பிளிங்கிங் ஆஃப் அவர் ஐஸ், கண் இமைக்கிற நேரம் 60 செகண்ட் தான் ஒரு பயம். அது கூட தப்பா சொல்லுவோம், பட்டுன்னு கேட்டா அப்படிதான் பயம் வரும். 60 வினாடிகள் ஒரு நிமிடம், 60 நிமிடங்கள் ஒரு வினாடி. வெரி குட். 60 நிமிடங்கள் ஒரு மணி நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 24 மணி நேரம் ஒரு நாள். சொல்லுங்களேன், என்னடா கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்காது. 60 வினாடிகள், நொடிகள், ஒரு நிமிடம், 1 minute. 60 நிமிடங்கள் ஒரு மணி நேரம். கரெக்டா? 24 மணி நேரம் ஒரு நாள். ஆனால் இங்கே பகல் முழுவதும் சூரியன் தன் வேலையை செய்யவில்லை. காரணம், யோசுவா கேட்டுக்கொண்டபடினால், இன்னும் சொல்ற கட்டளையிட்டபடினால் சூரியன் தரித்து நின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கையை மாற்றி அமைக்கிற தேவ வல்லமை உள்ள தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார். அதை நம்பிதான் நான் இப்படி சொல்லிட்டு வரோம். கர்த்தர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தருவார்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள சர்ச், அங்க உள்ள சர்ச் எல்லாம் திருடி கொண்டு வந்து 1000 பேர் வருவார் நான் சொல்றோம் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒன்று நமக்கு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல் லட்சக்கணக்கில், நமக்கு கோடி கணக்கில் தேவன் பணத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அடுத்து சொல்றேன், யோசுவாவை போல தாழ்மை உள்ள ஊழியர்கள், ஊழியங்கள் செய்கிறவர்கள், ஜெபத்தை நடத்துவர்களை தேவன் இன்னும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேரை தந்திருக்கிறார், இன்னும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்கு. காலங்கள் முடிந்து போகவில்லை. நிச்சயமா சொல்லுகிறேன். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, 80, எழுதின மோசே 120 வருடங்கள் வாழக்கூடுமானால் உங்களை என்னை அழைத்த தேவன் தம்முடைய அழைப்பை கனப்படுத்தி நிச்சயமாய் செய்ய வேண்டியதை இந்த பகுதியில செய்து முடிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம்
காலங்களை மாற்று. கவலைப்படாதீங்க. ஒரு அழிலிய சொல்லுங்களேன். ஆமா, சுற்றிலும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டிய சந்திரன் சூரியனை ஆமா பல மணி நேரம் ஒரே இடத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் யோசுவாவுக்காக கிரியை செய்தார். இரண்டாவதாக அல்லேலூயா. அதிலே பாருங்க, கீழே பாருங்க, ஓடுகிறவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து 12ஆம் வசனம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனை உன் ஆயலன் பள்ளத்தாக்கின் தரித்து நில்லுங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்ட மட்டும் சூரியன் தரித்து நின்றது. இரண்டாவது குறிப்பு எழுதிக்கங்க. இரண்டாவது, முடிவு வரை ஆமே till the end you must run the race. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீ உன் ஓட்டத்தை ஓடியாக வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எதற்குள்ள? கர்த்தருக்குள்ள ஓடணும், சபைக்குள்ள ஓடணும். ஆமே ஊழியருக்கு அடுத்து. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமே கோராகு கூட்டம் ஒன்று எழும்பினது. ஆமே மோசே மட்டும்தான் தூபம் காண்க முடியுமா? யோசை மட்டும்தான் நடத்த முடியுமா? மோசே இவன் தான் செய்ய முடியுமா என்று சொல்லி எழும்பினார்கள். நிறைய பைபிள்ல சாட்சிகள் சான்றுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் ஊழியக்கார குடும்பத்தையோ அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்க. சிலர் ஏற்க மனம் இல்லை. ஒரு அழிலியா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஆமா, நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில் வைத்துதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் அது. அந்த உறுதி இல்லைன்னா நான் ஊழியம் செய்து பலனற்ற ஒரு ஊழியம் அது. அல்லேலூயா. என்னுடைய மைண்டோ கிரேவிங் மைண்ட் ஆயிடும். யாரை இழுக்கலாம், யாரு கொடுப்பா, அந்த இந்த என்னுடைய மைண்டோ. ஆனா என் இதயத்தை, என் நினைவுகளை சிறப்படுத்தின ஆண்டவர். கவலைப்படாத, உனக்குன்னு சபை, உனக்குன்னு ஆத்துமாக்கள். ஒரு அழிலியா சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டேன். ஆமா, சில நான் போறேன், அதை செய்வேன், எத்தனையோ வார்த்தைகள் காதுக்கு வரும். ஆண்டவர் என் கூட அடிக்கடி கவலைப்படாத, ஆமே 1 100 மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? 10 1000 மாற்ற நான் வல்லவராய் இருக்கிறேன். யோசுவாவை நினைத்து பார். ஆமே ஹல்லேலூயா. பகல் முழுவதும் சந்திரன் சூரியன் அப்படியே தரித்து நிற்கிறது. எதுவரை? எதிரிகள் முறியடித்து ஓடுகிற வரை. அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலேயோ ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற வரை, ஹல்லேலூயா, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிற வரை, உன் வேலையில உயர்வை காண்கிற வரை, உன் பிள்ளைகள் திருமணங்கள் கிறிஸ்துவுக்குள் நல்ல அழகாய் நடத்தப்படுகிற வரை, எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதமாய் உன்னை நடத்துவார். நீ நான் செய்ய வேண்டியது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமே நிச்சயமாய் சத்துரு விழுந்து போவார்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக இதை வாசிக்கும் போது பிலிப்பியர் 1:6 முடிவு வரை ஓடணும், பாதியிலே நிறுத்தாதே. ஆமே பிலிப்பியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம். பிலிப்பியர் 1:6 நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை, அதுக்கு முன்னாடி வசனத்தை சொல்லி நம்ம வாசிக்கணும். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தோ முடிய நடத்தி வருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆகவே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சத்துருக்கள் முறிந்தோடுகிறவரை உங்களை வெட்கப்படுத்துகிறார். நீ ரட்சிக்கப்பட்டதினாலே ரட்சிக்கப்படாத அண்ணன் தம்பிகள் உறவுகளா இருக்கலாம். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ரட்சிக்கப்படாத புருஷன் மனைவியா இருக்கலாம், சுற்றுவட்டார பகுதிகளா இருக்கலாம், சபைக்குள்ளேயே ஆமே ஊழியனை துக்கப்படுத்துகிற ஆட்கள் இருக்கலாம், ஊழிய குடும்பத்தை ரொம்ப இழிவாய் பேசுகிறவர்கள் இருக்கலாம், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் தாறுமாறாய் நினைக்கிறவர்கள் இருக்கலாம், பேசுகிறவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சத்துருக்கள் ஆமே முறியடிக்கப்படுகிற வரை நீ தொடர்ந்து ஊழியத்தை செய், தொடர்ந்து ஓடு. கண்களுக்கு முன்பாக அவர்கள் முறிந்து போவார்கள். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நானோ என்னை ரட்சித்த கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்க? மூன்றாவதாக அல்லேலூயா. ஆமென். அடுத்து பாருங்க, யோசுவா ஜெபம் பண்ணது மழை கொடுங்க ஜெபம் பண்ணல. ஆமென். அல்லது எனக்கு ஏதாவது பாதுகாப்பான ஒரு இடத்தை கொடுங்கன்னு கேட்கல, மாறாக அவன் ஜெபித்தது பாருங்க, அல்லேலூயா, சூரியனை நிறுத்துங்க ஜெபம். ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அது நடக்குமா? நடக்காது, நிச்சயம் நடக்காது. ஆனா அவனுடைய விசுவாசம் ஏன்னா பகல் முழுவதும் அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த பகல் வேலை அதிகமானதான் வெளிச்சத்துல எல்லாரையும் துரத்தி அடிக்க முடியும். அவனுக்கு இன்னும் பகல் காலம் தேவை. ஆனா சூரியன் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும். யோசிக்கிறான், சூரியனே தரித்து நில் என்று சொல்லுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க.
சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப உங்களை சுற்றிலும் இருக்கிற விசுவாசிகள், உங்க வீடுகளை தேடுகிறவர்கள், அல்லது நீங்க நாடுகிறவர்கள், அல்லது பரிசுத்தம் போல் தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்கள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள், என்னோடு இருக்கிறவர்கள், உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களாய், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறவர்களாய் உங்கள் வட்டம் இருக்க வேண்டும். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். உங்க வட்டத்துக்குள்ள கோல் சொல்றது, குறை சொல்றது, என் வட்டத்துக்குள்ள எப்ப பாரு இந்த கோழி நோண்டி நோண்டி. இப்போ நீங்க இப்ப நான் எழுதும் போது அடிக்கடி சொல்லியிருக்கேன், அப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இப்படி நாளா மடிப்பார். உங்களுக்கு தெரியும் ஒரு பேராகிராஃபே எவ்வளவு இருக்கும். இப்ப நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்த்தேன், வந்து பாரதி போயில அதுல உள்ள அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிரானிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. பார்த்தா ஒரு பேராவே அவ்வளோ நுணுக்கி இருக்கும். அதை எழுத சொல்லுவேன். பகல் பூரா நான் பட்டம் விட்டுட்டு குண்டெல்லாம் விளையாண்டு ஈவினிங்ல அவர் வர நேரத்தில் உட்காந்து எழுதுவேன். கரெக்டா வந்து நறுக்குன்னு கொட்டுவார். எப்படி தெரியுமா? கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதிருக்கேன். ஏன்னா அர்ஜென்ட்ல எழுது, என் கையில் நல்லா இருக்கும். உண்மை ரன்னிங் லெட்டர் கோழிக்கு இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம விசுவாச வாழ்க்கையில சூரியனையே தரித்து நின்று யோசுவா சொன்ன கேட்க கூடுமானால், நீங்கள் நானும் இன்னும் கோழி காலில் கட்டப்பட்ட பேனாவை போல இந்த குப்பையே கிளறி கொண்டு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகத்துல அப்படிதான் ஜனங்கள் இருக்கிறான், புறஜாதிகள். எங்க வீட்டுக்கெல்லாம் போனா கூட பிறந்த சமாதானமாவே இருக்க முடியாது. ஒண்ணு போன இன்னொன்னு ஆரம்பிப்பான். இப்ப 3 நாள் நான் போயிட்டு வந்து திருச்சியில அக்கா ஒரு பேச்சு எடுக்குது, நான் படுத்திருக்கேன். அப்பதான் அங்க இருந்து போனை எடுத்துட்டு வருது, இந்தடா அப்படி. எங்க பெரிய அக்கா கத்தி விட்டேன். இப்போ ஒண்ணு யார் போட சொன்ன போனு? வீடியோ கால். தம்பி வந்திருக்கிறான். அது பேச ஆரம்பிக்க சின்ன சண்டை. நீ அங்க போன, இங்க வந்து அதை செய்யல, பயங்கரமான சண்டை. அன்புக்குள்ளதான், ரொம்ப அடிதல்லாடு அன்பா. ஆனா அது சமாதானம் கிடையாது. நீ கர்த்தருக்குள்ள வந்துட்டா, உண்மையை சொல்லுகிறேன், நான் அந்த கதவை சாத்திட்டேன், உள்ள வராத, உதவாங்க, நான் போயிடுறேன் இப்ப பேக் எடுக்க போனேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. என்னுடைய சொந்த அக்கா தான். ஆனால் நம்ம இருதயம் என்ன தெரியுமா சொல்லுது? என்ன இப்படி ஒரு சத்தமா பேசினாலே ஒரு ஆவி நமக்குள்ளே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆவியான உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் கோல் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சரியில்லை, ஜெபிப்பதற்கு இவங்க தான் தகுதியானவர்கள், இவங்க பரிசுத்தவான்கள், இந்த அக்கா அவங்க இவங்க என்று இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயும் சரி விசுவாசிகளுக்குள் பிரிவினைகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களை விதைப்பதை பார்க்கிறோம். ஆனால் யோசுவா கவனிங்க, அவனுடைய சிந்தனைக்குள்ளே அருவருப்பானவர்களுக்கு இடம் கொடுக்கல, அவிசுவாசிக்கு இடம் கொடுக்கல. கவனிங்களே, என்ன பண்றான்? இப்ப பகல் நேரம் தேவை, அண்ணாந்து பாக்குறான், வெளிச்சம் கூட, வெயில் அடிக்குது, சொல்றான் பார்த்து, சூரியனே தரித்து நில், பி ஸ்டில். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நீங்களும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா. எபேசியர் 3:20 பாருங்க. தைரியம் இல்லாத ஜப ஆளா இருக்கக்கூடாது, நல்ல ஜெபிக்கிற ஆள, சாத்தியம் இல்லாதவைகள் இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. அவை இன்றிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நமக்கு நல்ல பெரிய சபையை தேவன் தர வேண்டும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை தர வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கோ நினைக்கிறதற்கோ மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. ஆமென். அப்படி வல்லமை அந்த சூரியனை தடுத்து நிற்க பண்ணினது. 3வது, தைரியமா ஜெபி, சாத்தியமில்லாத கேள். ஆமென். ஆண்டவரால முடியும். கடைசியாக யோசுவா 10ஆம் அதிகாரம். யோசுவா 10ஆம் அதிகாரம் திருப்பிட்டீங்களா? யோசுவா 10 அதுல 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமே. யுத்தத்திலே, அங்க யுத்தம் நடக்குது. யுத்தத்திலே தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கும் நமக்கும், நம்ம எல்லாருக்கும் பிசாசு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த யுத்தத்திலே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் வேண்டான்னு கேட்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யுத்தம் வேணாம் என்று சொல்றது அல்ல, அது நிச்சயம் வரும். ஆனா யுத்தத்தில் யுத்தம் செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமே. எப்படி பண்ணாரு? 11ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் அழித்ததை பார்க்கிலோ கர்த்தர் வானத்திலிருந்து, 11ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். இதெல்லாம் மனசுல வச்சுதான் அடிக்கடி சொல்றது. நம்ம யார் பேசினாலும் யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை ஆராயாம கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த வார்த்தையில இருந்து வருது பாருங்க, வாயில இருந்து, அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆமென். அவமானப்படுத்துவது, நிந்தைப்படுத்துவது,
ஆமென் குடும்பங்களை கேவலமா சொல்லுவது, ஆமென் நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறது சில குறிப்பு காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள். அல்லேலூயா. இங்க யோசுவா பார்க்கிறோம், அழகா சொல்றாரு. ஆமென் ஆமென். அவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்ச ஆட்களை விட வானத்தின் கல் மழையினாலே யுத்தத்திலே மேற்கொண்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். 14ஆம் வசனம், அந்த யுத்தம் முடிகிற வரை கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அவை கல்மலை கொட்டி எதிரிகள் அழிந்தார்கள். நீங்க ஜெபிக்கிறப்போ உங்க பிரச்சனைக்கு எதிராக கர்த்தர் இறங்குவார். ஆமென். ஒருவேளை நீங்க ஆயலோன் பள்ளத்தாக்கு போல ஒரு யுத்தத்துல இருக்கலாம். தரித்திரியம், பண கஷ்டம், பிள்ளைகளை குறித்த காரியம், ஊழியத்துல நிறைவில்லையே, இவ்வளவு நல்ல நம்ம பிரசங்க ஆயத்தம் பண்ணி இவ்வளவு எல்லாம் நம்ம முன்னேற்பாடு பண்ணி குறைகள் இருக்கலாம். ஆனா இன்னும் ஆத்துமாக்கள் இல்லையே, இன்னும் விசுவாசிகள் வரலையே, இன்னும் அன்பா உண்மையா உடன் ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லையே. ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஆமா, இப்படிலாம் ஏக்கங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆயுளோன் பள்ளத்தாக்கு. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாது இருக்கலாம், ஆயுளோன் பள்ளத்தாக்கில் நிற்பது போல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை முறை இயேசுவை குறித்து கேட்டாலும் இது ஒரு மதம், இது ஒரு தெய்வம் சும்மா சொல்லிக்கிறாங்க என்று நினைக்கிற நபர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், வீடுகள்ல இருக்கலாம். அது ஒரு ஆயுளோன் பள்ளத்தாக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சரீர பலவீனம் ஆயுளோன் பள்ளத்தாக்கை போல, ஆனால் அதற்கு மத்தியிலே அல்லேலூயா குடும்பத்துக்காக ஒரு வேளை நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், வேலையில போட்டியினாலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், உடல் வியாதியினாலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம், ஊழியத்துல எதிர்ப்பு என்கிற யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். நீ கர்த்தருக்குள்ள நல்லா வரணும்னு நினைக்கிற, ஆனா வீட்டுக்கு போனா சபையில இருக்க நல்லா இருக்குங்க, வீட்டுக்குள்ள போனா அல்லேலூயா கண்ணீர். ஆமென். நல்ல சந்தோஷப்பட வேண்டிய நபரா, கர்த்தரை துதிக்க வேண்டிய நபரா, என்னால முடியலையே என்கிற ஆயுளன் பள்ளத்தாக்கா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், அல்லேலூயா, உன்னுடைய ஜெபம், ஆமென், உன்னுடைய சின்ன ஜெபம் கூட காலங்களையும் சமயங்களையும் மாற்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும். இரண்டாவது, உனக்கு விரோதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், தடைகள் ஒளிகிறவர நீ போராடு, ஓடு, தொடர்ந்து கர்த்தர் உன்னோடு ஓடுகிற தேவனாய் இருக்கிறார். நற்கிரிகளை தொடங்கின தேவன் முடிவு வரை உன்னோடு நடத்துவார். மூன்றாவதாக அல்லேலூயா தைரியமா ஜெபம் பண்ணு, சாத்தியம் இல்லாதவைகளை கேளு. யோசுவா கேட்டான், சூரியன் தரித்து நின்றது. கடைசியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அவர் யுத்தம் செய்ததினாலே என் வேதம் சொல்லுகிறது, திறமையான வாசிச்ச இப்பதான் கிபியோனின் குடிகளிலே திறமையான ராணுவ பலசாலிகள் கொன்று போட்டதை பார்க்கிறோ, கர்த்தர் வானத்திலிருந்து கல் மலை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினவளை மடங்கடிக்க செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்ற ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயுளோன் பள்ளத்தாக்கின் அனுபவம், ஆண்டவரே என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆவிக்குரிய பெருமை ஒரு ஆயுளோன் பள்ளத்தாக்கு. ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தலாம். ஆண்டவரே என் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். கர்த்தர் பேசினதை கேட்டவர்கள் ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சபை ஆராதனைக்கு வர முடியாதபடி இருக்கிற ஒரு ஆயுளோன் பள்ளத்தாக்கு. ஆமென். அல்லேலூயா. உமக்கு நன்றி. தயவு செய்து சொல்லுகிறேன், ஆலய ஆராதனையை விட்டு விடாதிருங்கள். ஆமென். அருகில் இருக்கிறவர்கள் சரியான நேரத்திற்கு வர முடியலன்னா அது எப்படி நம்ம உரிமை பாராட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி, இயேசுவே தூக்கம் ஒரு ஆயுளோன் பள்ளத்தாக்கு போல. ஆமென். சுகம், மாமிச சுகம். அல்லேலூயா. உமக்கு நன்றி. கற்பனையில மிதப்பது இதெல்லாம் ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டு, அல்லேலூயா. யோசுவாவுக்குள்ள ஒரே ஒரு யோசனை தான். கிபியோனின் குடிகள் சொல்லி அனுப்புறாங்க, 5 ராஜாக்கள் நமக்கு விரோதமா வராங்க, என்ன பண்ணலாம், சீக்கிரம் வா அப்படி யோசுவாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. யோசுவாவும் பாருங்க மாம்சத்தின்படி என்ன செய்யறான், பலசாலிகளை கூட்டிக் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். தவறு கிடையாது, தவறு கிடையாது. அல்லேலூயா. நான் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது கிபியோனின் மனுஷன் கில்காலி பாளையத்தை யோசுவா ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா வா, துணை செய் என்று சொல்றாங்க. உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் பராக்கிரமசாலிகளும் கில்காலுக்கு போறாங்க. அல்லேலூயா. யோசுவா கிட்ட ஆள் இல்லாம கிடையாதுங்க, ஆள் இல்லாம இல்ல, பலசாலிகள் இருந்தாங்க, ராணுவ பலசாலி இருந்தாங்க. இன்றைக்கு கரங்களை உயர்த்தலாமா? உலகத்தார் ஒருவரை தூஷிக்கிறாங்க, அதே ஜனம் திரும்ப தூஷிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அதே ஜனங்கள்
அந்த குடும்பங்களை குறித்து அவமானப்படுத்தினால் எப்படி இருக்கும்? கைகளை உயர்த்த நம்ம உலக ஜனங்கள் அப்படிதான் நடப்பாங்க. அல்லேலூயா. உலக ஜனங்களைப் போல சபை இருக்க கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. நல்ல கையை உயர்த்தலாம். ஆண்டவரே யோசுவாவுக்கு ஆள் அனுப்பணுமே. யோசுவா பலசாலிகளை கூட்டிக் கொண்டு போனான். நல்ல கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா. இதை பார்த்த 5 ராஜாக்கள் ஜனங்களோடு வருகிறார்கள் என்று நினைத்து எளிதால் மேற்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் யோசுவா இரவு முழுவதும் நடக்கிறான், சுற்றி திரிகிறான். அதுதாங்க ஜெப நேரம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அந்த பாளையம் எங்க சுற்றுகிறான். காலையில திடீரென்று அவர்கள் மேல் விழும்படி போகிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில இனி நான் உம்மை முழுமையாய் நம்புவேன், உம்மை முழுமையாய் நம்புவேன். 5 ராஜாக்களை போல் அல்ல. 50 போராட்டங்கள் 100 போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை பெருசுபடுத்துகிற அதையே பேசுகிற தூண்டுகிற நபர்களை ஆண்டவரை சேர்க்காதபடி, அவர்களோட ஐக்கியம் கொள்ளாதபடி யோசுவாவின் ஆவி எனக்குள்ள இறங்குவதாக. அல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யோசுவாவின் ஆவி அல்லேலூயா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா.